நிச்சயமாக அபிநயா, 2 நாட்களாக வெஞ்சல் புயல் காரணமாக கடுமையான சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையில் கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடானது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு மழை சற்று இல்லாத நிலை காணப்பட்ட நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து 1,70,70,000 கன அடி நீர் என்பது இரவோடு இரவாக திறந்துவிடப்பட்டிருப்பதால் தற்போது கடலூர் மாவட்டத்தில் 43 கிலோமீட்டர் என்பது தற்போது தென்பெண்ணை ஆறு பரவி ஓடுகிறது. இந்த சூழ்நிலையில் கரையோரம் இருக்கக்கூடிய குண்டு சாலை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திடீர் குப்பம் மற்றும் குண்டு உப்ளவாடி, தாழங்குடா என இதன் வழியாகத்தான் வங்கக்கடலில் கலக்கிறது. இப்போ இந்த கரையோரம் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் தற்போது தண்ணீரில் மிதக்குகின்றன. அந்த காட்சியும் நல்லா பார்க்க முடிகிறது. அந்த கழுகு பார்வை காட்சியிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய தரைப்பாலம் மூழ்கி கரைபுரண்டு ஓடும் வெள்ளம் எப்படி தடுப்பது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் மணல் மூட்டைகளையும் தற்போது அடுக்கி கொண்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சார், இப்போ இரவோடு இரவா அதிக அளவில் தண்ணீர் என்பது வந்திருக்கிறது. கரையோரம் இருக்க மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ பேரை மீட்டிருக்கோம், அவங்களுக்கு எந்த மாதிரி அறிவுரை கொடுத்துருக்கோம்? நமக்கு ஏர்லி மார்னிங் நமக்கு சாத்தனூர் டேம்லேருந்து இன்றைக்கி பெரிய அளவில் நமக்கு தண்ணி டிஸ்சார்ஜ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தென்பெண்ணையார் ஆறில் ஒரு 80,000 to 90,000 கியூசெக்ஸ் டிஸ்சார்ஜ் போயிட்டுருக்கு. இதனால் இந்த தாழ்வான பகுதிகள், ஆற்றங்கரையை ஒட்டிய தாழ்வான பகுதிகள் பாதிப்படைந்திருக்கு. குறிப்பாக நமக்கு 19 பஞ்சாயத்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அழகிய நத்தம், தாழங்குடா, நத்தமேடு, இந்த மாதிரி ஒரு 19 பஞ்சாயத்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அவங்க எல்லாத்தையும் ஷெல்டர்ஸும் மண்டபத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணுறதான நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 300 பேர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். மீதி ஷிஃப்டிங்கும் இப்போ போயிட்டுருக்குது. அந்த மண்டபத்தில் நம்ம தேவையான உணவு, தண்ணீர் வசதிகள் எல்லாமே செஞ்சுட்ருக்கோம். ஆற்றின் கரையோரம் நம்மளே பார்க்க முடியுது. அதிக அளவில் தண்ணி ஏறிட்டே இருக்குது. இப்போ மணல் மூட்டைகளை வைக்கிறோம், அதையும் தாண்டி வருது. இப்போ ஒரு சில மக்கள் அங்கேயே இருக்காங்க. அவங்களை எப்படி கொண்டு வருது? மாடியில் இருக்கிறாங்க, அவங்களை எப்படி நம்ம கொண்டு வருது? இப்போ நமக்கு அதுதான் நம்ம மார்னிங் ஒரு கிட்டத்தட்ட 4 மணிலேருந்தே இந்த ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். அப்போ இருந்தே மக்களை எவாக்குவேட் பண்ணோம். இங்கே குறிப்பாக இந்த ஏரியாவிலலாம் நம்ம அந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் மூலமாக சொல்லியிருந்தோம். அவங்களே ஒரு நெட்வொர்க் மூலமாக போட்டு அவங்க நிறைய பேர் இப்போ வெளியில் வந்தாங்க. இன்னும் சில பேர் வராமல் இருக்காங்க. பட் நமக்கு ஒரு ஸ்டாண்ட் பையாக நம்ம போட்ஸும் ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு 40 போட் நமக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இருக்குது. அது நமக்கு தேவையான இடத்துல நம்ம டிப்ளாய் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக நம்ம வச்சுருக்கோம். மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தற்போது கரையோரம் இருக்கக்கூடிய அழகிய நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீட்பு பணிகள் அதிகமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்.